வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஃபார் எ சேஞ்ச் நான் பிக் பாஸ் ப்ரோக்ராம் பற்றி பேசலான்னு இருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய வியூவர்ஸ் பிக் பாஸ் ப்ரோக்ராமை பற்றி உங்களுடைய வியூஸ் என்ன, இதை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நானுமே பிக் பாஸ் ப்ரோக்ராம் சம்மந்தமாக என்னுடைய கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நம்ம பேச போகிறோம். தமிழ் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் ப்ரோக்ராம் சரியானதா தவறானதா, பார்க்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே இல்லை. மாரல் போலீசிங் பண்ணுறதுக்கு நான் வரல. இந்த ப்ரோக்ராமை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்க இருக்காங்க. பார்க்கலாமா வேண்டாமா, சரியா தவறா அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இட் இஸ் தேர் ஓன் ஜட்ஜ்மெண்ட். தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரீசன். அதனால் இதை நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேயே விட்டுலாம். சரியா தவறா அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஒரு மனிதனுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஒரு மனிதனுக்குள்ள 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, 3 கம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்ற ஸ்காலர் சொல்கிறார். இதை வந்து டோப்போகிராஃபிக் மாடல் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுகம் தேவை, சந்தோஷம் தேவை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ அப்படின்றது ஸ்பிரிட்டட் எலிமெண்ட், மொராலிட்டி நோக்கி போகிறது. நல்லவனாக இருக்கணும், நாட்டுக்கு சேவை செய்யணும், சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும், ஆல்ட்ரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது சூப்பர் ஈகோ. இது ரெண்டுக்கும் நடுவில் இருந்து பேலன்ஸ் பண்ணுறது ஈகோ. ஈகோங்கிறது தான் ரேஷனல் எலிமெண்ட், கான்ஷியஸாக இருக்கும், அறிவுபூர்வமாக யோசிக்கும். புரியுதா சொல்கிறது? சூப்பர் ஈகோ எமோஷ்னலாக இருக்கும், ஈகோ தான் ரேஷனலாக இருக்கும். இட்டு பார்த்தீங்கன்னா சுகத்தை நோக்கி போகும். ஆனாலும் 3மே தேவை. 3மே ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அப்போ தான் ஒரு மனிதன் வந்து முழுமையான மனிதனாக இருப்பான். நான் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கூட நடுவில் ஜோக்ஸ் கிராக்ஸ் பண்ணுவேன், அவங்கள சிரிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் கிளாஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போவேன். எந்த ஒரு மனிதனும் என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லை, சிரிப்பு வேணாம், நகைச்சுவை வேணாம், இன்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எப்பயுமே சீரியஸாக தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், புக்கு நிறையா படிப்பேன், சரௌண்டிங்ஸ் அப்படியே கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா நரகமாயிடும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இட்டு கண்டிப்பாக தேவை. இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தேவையானது தான். அப்போ ஒரு ப்ரோக்ராமை என்டர்டெயின்மெண்ட்டாக அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் இன்பம் அடைகிறாரு, அவருடைய மைண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னா அவர் தாராளமாக பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம், இதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக வரேன். இந்த பிக் பாஸ் இதை என்டர்டெயின்மெண்ட்டாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் பற்றி எனக்கு கிளாரிட்டி இல்லை, டு பி ஃப்ராங்க். நிறைய பேர் இதை ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இதை ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு ப்ராப்பர் ரியாலிட்டி ஷோ மாதிரி எனக்கு தெரியல. ரெகுலேஷன் கண்ட்ரோல் இருக்கிறத என்னால் உணர முடியுது. தேர் சீம்ஸ் டு பி சம் ஃபார்ம் ஆஃப் ரெகுலேஷன். அது இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலும் இப்போயும் எனக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை. ஆனாலும் இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறவங்க இது ஸ்கிரிப்டட் ஷோ தான், என்டர்டைன்மெண்ட் தான், நிறைய செலிபிரிட்டிஸை கூப்பிட்றோம், அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பே பண்ணுறோம், அவங்களும் விரும்பி வராங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிறத பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸை அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, இதில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. ஆனால் இதை ரியாலிட்டி ஷோ, காம்படிஷன் அப்படின்னும் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ மனிதர்களை ஒரு 20-30 பேரை ஒரு ரூமில் அடைச்சி, அதாவது ஒரு பில்டிங்கில் வச்சு, கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் வச்சு அவங்க உள்ளே இருக்கணும், பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், தேவைப்பட்டால் சண்டை போடணும், காசிப் பண்ணணும், அவங்களுடைய எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும். அதை நீங்கள் பாருங்கள், இது ஒரு காம்படிஷன், இதில் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவோம் இப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இது கண்டிப்பாக உகந்தது கிடையாது. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்போது உண்மையாலே இது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமாக இருந்தால் இது தவறானது அப்படின்னு நான் சொல்வேன். காரணம் என்னென்னா, மனிதனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. மனிதனும் ஒரு மிருகம் தான். எந்த ஒரு மிருகமும் அடைச்சி வைக்கிறத விரும்பாது, சோஷியலாக தான் பழகும். ஒரு சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஷியலாக இருக்கும், ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லா மிருகமும் சுதந்திரம் வேணும்னு சொல்லும். மனிதனும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் தான், நாமளும் ஒரு அனிமல் ஸ்பீஷீஸ் தான், நம்ம வந்து அட்வான்ஸ்ட் அனிமல் ஸ்பீஷீஸ். ஆனால் மேன் பார்த்தீங்கன்னா சோஷியல் அனிமல், சோஷியலாக பழகக்கூடியவன். 2000 வருஷம் முன்னாடி அரிஸ்டாட்டில் சொன்னார், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொன்னார். சமூகத்தோட ஒன்றி வாழ்றவன். பொலிட்டிக்கல் அனிமல் அப்படின்னும் அவர் சொன்னார். இப்போ மனிதனை வந்து அடைச்சி வச்சு லார்ஜர் சொசைட்டியோட சேராமல், ஃபேமிலியோட சேராமல், சிவில் சொசைட்டியோட சேராமல், அவருடைய டியூட்டிஸை செய்ய விடாமல், நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விடாமல்
ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது மனித இயல்புக்கு எதிரானது. இது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி இது உண்மையிலேயே ரியாலிட்டி ஷோ தான். நாங்கள் இந்த மாதிரி தான் அவங்கள அடைச்சி வச்சு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, இதில் அவங்களுடைய எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்டாகி வெளியே வருது. ஆங்கர், ஹாப்பினஸ், செக்ஷுவல் ஃபீலிங்ஸ், கிரீடினஸ் எல்லாமே வெளியே வருது. அப்போ இதை பார்க்குற மக்கள் இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இதுவும் தவறு தான். நான் சொன்னது போல் மனிதர்களை மிருகமாக அடைச்சி வச்சா மிருகம் சண்டை போடும் டைரெக்டாக. ஆனால் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து வெளியே வரும். நிறைய பேருக்கு பெர்வர்சிவாக வெளியே வரும். ஹேட், ஆங்கர், கிரீட் இந்த மாதிரி வெளியே வரும். இதை நாங்கள் கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டுவோம், நீங்கள் பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக சரியான ஒரு கான்செப்டாக இருக்காது. அதனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொன்னது போல் இது ஸ்கிரிப்டட் ஷோ, பெர்ஃபார்மன்ஸ் தான். ப்ராப்பராக நாங்கள் இதை நடத்துகிறோம், ப்ரொஃபஷ்னலாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, பே பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறது எத்திக்கலாக பிரச்சனை இல்லை. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வர்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்ன அடிப்படையில் இந்த மாதிரி நடத்துறது கண்டிப்பாக உகந்தது கிடையாது. சரி, நீங்கள் கேட்கலாம், அப்படி இருந்தாலும் ஏன் இதை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்களே. ஆமாம், பார்க்குறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஷோ நடத்துகிறாங்க. இந்தியன் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜஸில் நடந்திருக்கு, இப்போ நடந்துட்டு வருது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பாரோடு கான்செப்ட் தான். இப்போ இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இனி தேதியில் இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் சொசைட்டி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் நடத்திருந்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காது. என்னால் அடித்து சொல்ல முடியும். சொசைட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, கல்ச்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். இது நிறைய பேர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க, ஏளனமாக பார்த்துருப்பாங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன் இன்னைக்கு பார்க்குறாங்க? இதில் நம்ம ஒத்து கவனிக்கணும். இன்னைக்கு தேதியில் நீங்கள் சொசைட்டியை எடுத்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவலிசம் அதிகமாக இருக்குது. சொசைட்டியோட ஒத்து நிறைய பேர் வாழ்றதில்ல. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேருக்கு இன்ட்ராக்ஷன் இல்லை, செல்ஃபோனோட தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரான சேனல்ஸில் வெளியே கொண்டு வர முடியறதில்ல. மற்றவங்களோட பேசணும்னு ஆசை, ஆனால் மற்றவங்க பேச ரெடியாக இல்லை. வாட்ஸ்அப்பில் ஹாய் சொல்லுவாங்க, ஃபேஸ்புக்கில் லைக் போடுவாங்க, இதோடு முடிஞ்சது. இன்டராக்ஷன் இல்லை. இன்டராக்ஷனை இன்னைக்கு தேதியில் மனிதர்கள் விரும்புகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது ப்ராப்பராக கிடைக்கிறது இல்லை. ஆனால் டிவியில் பிக் பாஸ் ஷோன்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதில் செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க. அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது இவங்களால பார்க்க முடியுது. அப்போது என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல, ஆனால் மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நான் பண்ணணும்னு நினைக்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்கள் சினிமாஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. நம்மளால் இறங்கி இந்த சொசைட்டியில் பல விஷயத்தை தட்டி கேட்க முடியாது. சினிமாவில் ஹீரோ தட்டி கேட்பார், நம்ம பார்ப்போம். அவரை நம்முடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமை பார்க்குறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. உளவியல் ரீதியாக நான் சொல்கிறேன். சாதாரண மக்கள் அடிச்சுக்கிட்டா, சண்டை போட்டா, காசிப் பண்ணால் இதை மற்றவங்க பார்த்து ரசிக்க மாட்டாங்க. ஆனால் செலிப்ரிட்டிஸாக நம்ம பார்க்குறவங்க செய்கிறாங்க, ரியாலிட்டி ஷோன்னு சொல்லப்படுது, அவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம ரியலாக பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த ஷோ வந்து நடத்தப்படுது. நான் சொன்னது போல் இதுதான் உண்மையான அடிப்படை அப்படின்னா கண்டிப்பாக இது தவறு. ஆயினும் இது இண்டிவிஜுவல் ரைட். இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாமா வேண்டாமா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட்டையும் ஃப்ரீடமையும் எக்ஸசைஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்னுடைய ஒரு கருத்து, இந்த மேக்கர்ஸ், இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறவங்களுக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராமை நீங்கள் நடத்துறதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு செட்டப்பில் வாரம் வாரம் செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு அவங்களுக்கு இம்ப்ராம்ப்டுவாக ஒரு சில டாஸ்க்கை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். அது டான்ஸாக இருக்கலாம், ஆக்டிங்காக இருக்கலாம், ஒரு சின்ன ஸ்கிட்டாக இருக்கலாம். இதை பண்ணால் பெட்டராக இருக்கும். இது என்னுடைய கருத்து. இதில் டேலண்ட்டும் வெளிப்படும், மக்களும் இதை ரசிப்பாங்க. செலிப்ரிட்டிஸ்னுடைய அந்த இம்ப்ராம்ப்டு பெர்ஃபார்மன்ஸை அவங்க நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா
செலிப்ரிட்டிஸை டீம்ஸாக ஃபார்ம் பண்ணி மக்களினுடைய ஃபீட்பேக்கை வாங்கி அவங்க ஏதாவது ஒரு தீமை கொடுக்க சொல்லி அதை வச்சு ஒரு ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அதில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறா இதை வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள நம்ம அவார்ட் பண்ணோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் இந்த ப்ரோக்ராமை மாதிரி மாற்றி வடிவமைச்சா பெட்டராக இருக்கும். தற்போதைக்கு இந்த ப்ரோக்ராமுடைய நேச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட்டில் வச்சு எக்ஸிபிஷன் ஆப்ஜெக்ட்ஸாக வச்சு அதை மற்ற மனிதர்களை பார்க்க வச்சு இதை வச்சு ஒரு காமர்ஸ் உண்டாக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலை மாறுச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நன்றி.